கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கலாத்தியர் 4:18 நல் விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். நேச வைராக்கியத்தை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நற்கிரியைகளில் செய்வதிலே நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலே கூட நமக்கு ஆவியிலே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு, எதிலே வைராக்கியம்? ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடினால் அந்த ஆவியானவருடைய ஒத்தாசையிலே ஒரு வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தம் படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை பயப்படல, உதிரி தள்ளி, உங்கள் இரத்தப்படி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதி இடத்துக்கு போகிறேன் என்று அவருடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ளவருடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெபாலயத்துக்கு அடுத்ததாய் இருந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துதான் தேவன் என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தமாய் அவன் பிரசங்கித்தான். அந்த இடத்திலே எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் எதிர்ப்புகளை குறித்து பயப்படவில்லை. ஆவியானவர் அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் கொடுத்ததினால் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி பேசினான். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணம் பண்ணினான். அந்த அத்தேனே பட்டணம் விக்கிரகங்கள் நிறைந்ததாய் இருந்ததை பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஆவியிலே ஒரு வைராக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியிலே வைராக்கியம் வந்த உடனே அந்த ஜனங்களோடு தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை சம்பாஷணை பண்ணினான். எங்கெல்லாம் பண்ணாரா? பக்தி உள்ளவர்களோடும் ஜெபாலயத்திலே பண்ணார், யூதரோடு பண்ணார், பக்தி உள்ளவர்களோடு கூட பண்ணார், சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடு தினந்தோறும் விடல. ஆலயத்தில் போனா ஆவியில நிரம்பி ஒரு கிறிஸ்துதான் தேவன் என்று அவர் பிரகடனம் பண்ணினார். வீதியிலே பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீடுகளிலே பண்ணார், யூதரோடு பண்ணார், பக்தி உள்ளவர்களோடு கூட பண்ணார், சந்தை வெளியிலே கூட தைரியமாய் பண்ணினார். இதுதான் தேவன் இந்த கடைசி காலத்திலே விரும்புகிறார்கள். ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் அல்ல, கிறிஸ்து தான் தேவன், வேறு தேவர்கள் அல்ல. கிறிஸ்துவை தவிர பரலோகத்தில் கொண்டு போகிற தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சம் வீற்றிருக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தேவனும் இல்லை. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வார்த்தை இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே வழி சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் வரான் என்ற அந்த வைராக்கியமான வார்த்தைகள் தான் என்று புறப்படணும். இயேசுவை ஒரு டாக்டரா காட்டி நல்ல சுகம் கிடைக்கும் சொல்வதை காட்டிலும், ஒரு லாயரா காட்டி உன் வழக்குக்காக வழக்காடுவார் சொல்வதை காட்டிலும், ஒரு இன்ஜினியரை காட்டி அவர் உனக்கு வீடு கட்டி தருவார் என்று சொல்லுவதை காட்டிலும், ஒரு பேங்கரை காட்டி உன் கடன் பிரச்சனை உன்னை விடுதலை ஆக்குவார் லோன் கொடுத்து என்று சொல்லுவதை காட்டிலும், இன்றைக்கு இயேசுவை ரட்சகர் என்று பிரகடனம் பண்ணுகிற தேவ ஜனங்களை தான் கர்த்தர் தேடுகிறார். அதற்கு உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவியின் வைராக்கியம் இருக்க வேண்டும். நீ ஆத்மாக்களை அழைத்து வரும்போது கூட நீ எப்படி கொண்டு வரணும்? உன் பாவத்துக்கு ஒரு விடுதலை வேணுமா? இந்த வியாதி பாவத்தினால் வந்திருக்கும், இந்த பிரச்சனை உன் பாவத்தினால் இருக்கும். அந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று ஆவியிலே வைராக்கியமாய் சொல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, பேதுரு ஆண்டவரை மறுதலித்தார், அவரை அறியேன் என்ற சத்தியம் சபித்தார். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பெற்ற உடனே ஆவியிலே வைராக்கியம் கொள்கிறார். கர்த்தர் தான் தேவன் என்று திருஷ்டாந்தமாய் எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். எப்பொழுது தெரியுமா? அவர் தேவாலயத்திற்குள் கடந்து போகிறார். ஒரு பிறவி சப்பானி அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
உன்னிடத்திலே பொன் வெள்ளி ஏதாகிலும் எனக்கு தாய் என்று சொன்னபோது அந்த மரிதளித்த பேதுரு இன்றைக்கு அபிஷேகம் பெற்றவராய் அவனை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி பார் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொன்னும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் உண்டு, எழுந்து நட என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உள்ளே போகிறார். அவனுக்கு முன்பாக அந்த பிறவி சப்பானி குதித்து நடந்து தேவாலயத்திற்குள் போகிறார். தேவனுடைய நாமம் மகிமை பெறுகிறது. அங்குள்ளவர்கள் இது எப்படி நடந்தது என்று சொல்லும் போது அந்த பேதுரு எழும்பி நின்று, கிறிஸ்துதான் தேவன், அவர்தான் இந்த அற்புதத்தை செய்தார், அவர்தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவார் என்று சொல்லி திருஷ்டாந்தமாய் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தேவான் ஆவியை நிரம்பி கல்லெறியப்பட்ட போது கூட ஆதியாமத்திலிருந்து பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். கோர்வையாய் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கம் தான் இன்னைக்கு சபைக்குள்ளே வேணும். ஆவியிலே வைராக்கியம் உள்ள ஒரு பிரசங்கங்கள், கிறிஸ்துதான் தேவன் என்ற பிரசங்கங்கள், கிறிஸ்துவை இல்லாமல் பரலோகம் இல்லை என்ற ஒரு பிரசங்கம் தான் இன்றைக்கு வேணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகளை தான் இன்றைக்கு சபைக்குள் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புதல், யோவான் ஸ்நானகருடைய பிரசங்கம் மனம் திரும்புதல், சீஷருடைய பிரசங்கம் மனம் திரும்புதல். இன்றைக்கு நம்முடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது? சபை நிரம்பினால் போதும். The Lord does not want quantity, he wants quality. இன்றைக்கு தரமான விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து வர இன்றைக்கு கர்த்தருடைய சபை மறுரூபமாக்கணும். ஆவியிலே ஒரு வைராக்கியம் கொள்ளணும். ஆவியானவருக்கு விரோதமாய் எந்த கிரியைகளும் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடாது, உன் குடும்பத்திலே நடக்கக்கூடாது, உன்னுடைய சபைக்குள்ளே கடந்து வரக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியங்களை சீ என்று அருவருத்து அதை எடுத்து எறிய வேண்டும். இன்றைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்கள், அந்த ஆவியில் எனக்கு ஒரு வைராக்கியத்தை. இந்த தோமா ஆண்டவரை அறியேன், அந்த விலாய் எலும்பிலை கை போட்டால்தான் உண்மை என்று அறிவேன் சொன்னான். அதே தோமா அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அந்த கேரளா தேசத்திற்கு வந்து அந்த நம்பூதிரிகள் மத்தியிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆவியானவர் அவித்து போடாதபடி, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழாதபடி கர்த்தருடைய ஆவியின் வைராக்கியம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எறிய நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியிலே வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அன்றைக்கு அப்பா மகதோனியாவிலே பவுல் கிறிஸ்துதான் தேவன் என்று சொல்லி வைராக்கியமாய் ஆண்டவரை செயல்பட்டதை நாங்கள் காண்கிறோமே சுவாமி. அத்தேனை பட்டணத்திலே விக்கிரகங்கள் நிறைந்த இடத்திலே ஆண்டவரே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரே யூதர்கள் மத்தியிலே, பக்தி உள்ளவர்கள் மத்தியிலே, புறஜாதி ஜனங்கள் மத்தியிலே, சந்தை வெளியிலே ஆண்டவரே தினந்தோறும் கிறிஸ்துதான் தேவன் என்று சம்பாஷித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே அப்பா பேதுரு ஆண்டவரே கர்த்தாவே ஆலயத்திற்குள் கடந்து போகும்போது பிறவி சப்பானியை நோக்கி என்னை நோக்கி பார் என்று சொல்லி கடந்து போனதை பார்க்கிறோமே. இன்றைக்கு எங்களுக்குள்ளே இந்த ஆவியிலே ஒரு வைராக்கியம் உண்டாக, நீர்தான் மெய்யான தேவன், உண்மையன்றி பரலோகம் இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பிரசங்கங்கள் சபைக்குள்ளே கடந்து வர கிருபை செய்யும். நாங்களும் அப்பா அந்த ஆவியை வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படும் உதவிச்சியம். ஆவியானவருக்கு விரோதமான எந்த கிரியைகளும் ஆண்டவரே ஒருவருக்குள்ளும் நடப்பிக்காதபடிக்கு ராஜா உம்முடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.